நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்டுக்கறி குழம்பு. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு கடாயை வச்சுக்கிட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை, ஒரு 3 பட்டை எடுத்திருக்கேன், 2 கிராம்பு, இது கல்பாசி, அதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை, தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் மெயினாக போடணும். சின்ன வெங்காயம் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சோண்டு உப்பு, நம்ம எவ்வளோ கறி இருக்கோ அந்த அளவுக்கு தேவைக்கப்போ உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம், ஏன்னா கறியில் உப்பு அதிகமாக போயிடும். கொஞ்சம் உப்பு போட்டு இதில் வதக்கிட்டோம்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து இப்போ 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். நல்ல எலும்பெல்லாம் இல்லாமல் வெறும் தனி கறியாக எடுத்திருக்கேன். ஒரு வாட்டி கழுவுனாலே போதும். கறி ரொம்ப கழுவணும், அந்த ரத்தம் போகிற அளவுக்கு கழுவுனாலே போதும். மீன்தே நல்லா கழுவணும், கறி அந்தளவுக்கு கழுவ வேண்டாம். இந்தளவு லேசாக கழுவி விட்டாலே போதும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கணும். வதக்குறதுல தான் இருக்குது. அதில் வந்து அந்த மசாலா வந்து அந்த கறியில் சேரணும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாப்பொடி ஒரே ஒரு ஸ்பூன் தான். இது காரம் எப்படிங்கிறது எனக்கு தெரியாதனால அளவாக நான் போடுறேன். உங்களுக்கு தேவைக்கு மேலே போட்டுக்கோங்க. மல்லித்தூள், இது நம்ம வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள். இதோடைய ரெசிபி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அரைச்சி நீங்கள் கறி குழம்பு வைங்க, சூப்பராக இருக்கும். நான் சொன்னபடியே அரைங்க மல்லித்தூள். இந்த மாதிரி 2ஐயும் போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் அது மேலே விடணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் அந்த மாதிரி விட்டு நல்லா இந்த மசாலா, அந்த கறி எல்லாம் வந்து அந்த மசாலா வாடையே இல்லாமல் அந்த மாதிரி வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு வதக்கிறதுல தான் இருக்குது, நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து மசாலா ஒன்று அரைச்சி ஊற்ற போகிறோம். பாருங்கள், நான் வந்து இதை காட்டுறதுக்காக உங்களுக்கு இந்த தட்டில் வச்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து மிக்ஸி சாரில் அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி ஏன் நான் போடுறேன் என்னென்னா கறி சீக்கிரம் வேகும், அதனால இஞ்சி ஒரு துண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா அந்த மாதிரி உரித்து அதில் வச்சு இந்த மிக்ஸி சாரில் இது மாதிரி போட்டு நல்லா அந்த மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றியே அரைக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி நம்ம அந்த கறி வதக்கியிருக்கோங்க இல்லையா, இதில் அப்படியே ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா அது ஒரு கிண்டுக்கிட்டு அந்த மிக்ஸி சாரே கழுவிட்டு அந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். ஏன்னா அந்த பொங்குச்சுன்னா, விசில் வரையில் பொங்குச்சுன்னா அந்த சாரெலாம் வெளியில் வந்துடும். அந்த வெளியில் வராத அளவுக்கு அந்த கறி முங்குற அளவுக்கு ஊற்றுங்க, தண்ணி போதும். நான் வந்து இது 1/2 கிலோ கறிக்கு தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. பட்டு நான் வந்து கறிக்கு தகுந்தபடி கறி கழுவையிலே பார்த்துருவேன், இது இளங்கறியா முத்தின கறியான்னு தெரியும். நான் வந்து இதுக்கு 7 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் கறி நல்லா உங்கள் உள்ள ஏரியாவில் உள்ள கறியெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு சொன்னால் 3 விசில் 5 விசில் இந்த மாதிரி வைக்கலாம். நான் 7 விசில் விட்டுருக்கேன். அதுக்கு கறி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இது அரைச்சி ஊற்ற போகிறேன். பாருங்கள், ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கிட்டு தேங்காய், முந்திரி, கசகசா, ஒரு 2 பூண்டு பல் போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் வேண்டாம். ஒரு 2 பூண்டு பல் அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த மாதிரி மைய அரைச்சிக்கணும். இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கிட்டு இந்த கொதிக்கிற குழம்புல அப்படியே தூக்கி ஊற்றிடும். இது வந்து இறக்க போயில தான் இதை ஊற்றணும். இதுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இதை ஊற்றி ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் அந்த குழம்பை இறக்கிடணும். ஏன்னா தேங்காய் ஊற்றுறமா ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. குழம்பு இறக்க போகையில் தான் இந்த கலவை அரைச்சி அதில் ஊற்றணும். ஊற்றினா அந்த ஊற்றி ஒரு 2 கொதியில் உங்களுக்கு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக வந்துடும். வேறு எதுவும் அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டாம். அப்படியே இறக்கி பரிமாறலாம். சூப்பராக இருக்கும் ஆட்டுக்கறி குழம்பு. இப்போ நம்ம தேங்காய் ஏன் ஊற்றுறோம்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ 2 பேர் சாப்பிட்ற இடத்துல ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி இந்த தேங்காய் கசகசா இதெல்லாம் அரைச்சி ஊற்றணும்னா இந்த குழம்பு கொடுக்கும். குழம்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்லாம் எல்லாருமே. இந்த மாதிரி எங்களுக்கு அது ஊற்ற வேண்டாம், நம்ம அதை தாளிச்சதபடியே இருக்கட்டும்னா இந்த தேங்காய் கசகசா முந்திரி எல்லாம் ஊற்றாதீங்க, வேண்டாம். இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.